நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குன்னு. இது ஊட்டி கொடைக்கானல்லாம் இல்லை, நம்ம தென்காசியில் இருக்க திருமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். செம்ம சூப்பரான பிளேஸு. நல்லா மலை மேலே முருகன் இருக்காரு. தென்காசியில் குற்றாலத்தில் குளிக்க போகிற எல்லாருமே கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வருவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் போயிருந்தோம். கிளைமேட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட்டாக சாரல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. ரோடு வந்து 2 ரவுண்டு மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மலையில் உண்மையிலே ஏறும்போது அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. பனியோட ஊட்டி கொடைக்கானல்லாம் இல்லை, அதை விடவே இது சூப்பராக இருக்கும். இந்த கோயில் பார்க்குறதுக்கும் இங்கே உள்ள அந்த கிளைமேட்டுக்கும் கீழே இறங்கி வர மனசே வராது. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே பார்க்கிங் பண்ணிட்டு மேலே கோயிலுக்கு போகிறோம். மேலே கோயிலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு விநாயகருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருந்துச்சு. அந்த சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரம் முருகர் பார்க்க உள்ளே போயிட்டோம். மேலே கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மேலேருந்து வியூ பார்க்கும்போது அது இன்னும் அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. மொத்த தென்காசியுமே மேலேருந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போயாச்சு. தரிசனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது, 20 ரூபா டிக்கெட் தரிசனமும் இருக்குது, 100 ரூபா டிக்கெட் தரிசனமும் இருக்குது. 100 ரூபா டிக்கெட் தரிசனம்னா சாமி முன்னாடி உங்களை போய் உட்கார வச்சுருவாங்க 10 நிமிஷத்துக்கு. நாங்கள் 20 ரூபா டிக்கெட் தரிசனத்தில் தான் போயிருந்தோம். கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. நல்லா சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இந்த கோவிலோட மலையிலிருந்து நீங்கள் 3 முக்கியமான இடத்த பார்க்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கரை டேம் பார்க்கலாம். இன்னொன்று கடையநல்லூர் மலை கோயில் தெரியும். அப்புறம் தென்காசிக்கு ஃபேமஸான தென்காசி பெரிய கோயில் கோபுரமும் இந்த மலை மேலேருந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இந்த கோயிலில் தெப்பமும் இருக்குது. ஆனால் நாங்கள் தெப்பத்தை போய் பார்க்கல, அது எந்த சைடு இருக்குன்னு சரியாக தெரியலை. ஆனால் எங்களுக்கு சுற்றி இருக்க கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டை விட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு மனசே இல்லை. கீழே இறங்கி வர்ற வழியிலையும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் டயத்தில் சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. இதோட சாமி கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.